உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே. பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் 18 இறை வார்த்தை 20. ஒருவர் நாவினால் எதை விதைக்கின்றனரோ அதையே உண்பர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய நாவின் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. நாம் எதை பேசுகின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவோம். என்னுடைய வாழ்வை இறைவன் மாற்றுவார், நிச்சயமாக அவர் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவார் என்று விசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்லும் போது அது நம்முடைய வாழ்வில் ஆமேன் என்று நடக்கும். அதே போல் அவ்விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசும்போது அப்படியே மாறுதல் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து இருக்கும். அப்படி தொடரும் போது நம்முடைய வாழ்வில் விருத்திகள் ஏற்படும், மனக்கசப்பு, மனபாரம், நாம் சோர்ந்து போக நேரிடும். ஆகையால் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் நம்முடைய வார்த்தையில் எப்போதும் ஆண்டவரின் விசுவாசத்தின் வார்த்தை சொல்வோம். அப்படியே நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை காண்போம். ஆமேன். God bless you.